தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் நாம் ஒரு தொடர் பயணமாக இன்றைக்கு 49ஆம் நாள் நிகழ்வில் புதுமைப்பித்தன் தோமுசி ரகுநாதனுடைய கதைகளை இணைத்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. இன்றைக்கு நம்முடைய தோமுசி அவருடைய கதையான அசலும் நகலும் என்கிற கதையை நம்மோடு கதை சொல்லுவதற்காக நம்முடைய கதை சொல்லியாக முந்தைய கதை சொல்லலில் சிறப்பாக கதை சொல்லி பெருமை சேர்த்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சிவகாசி கிளையினுடைய தோழர் ஸ்ரீ சக்தி அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லுவதற்காக இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கதை சொல்லல் என்பது ஒரு மகிழ்வான நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. காரணம், அன்றைய தினம் அவர்கள் கதை சொல்லிய பொழுது அவர்கள் காட்டிய அந்த கதையினுடைய ஓட்டம், கதையினுடைய நடை, கதையினுடைய உத்வேகம் எல்லாவற்றையும் நினைத்து நாம் பெருமைப்படுகிற வகையில் அவர்களுடைய கதை சொல்லல் சிறப்பாகவே இருந்தது. அந்த நிலையில்தான் சிவகாசி மாநகர கிளையினுடைய செயற்குழு உறுப்பினர், பெருமைமிகு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நல்ல தோழர் ஸ்ரீ சக்தி அவர்கள் இன்றைக்கு தோமுசி ரகுநாதன் அவருடைய கதையை அசலும் நகலும் என்கிற கதையை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றேன். தோழமையே வருக, கதை சொல்க. நன்றி ஐயா. ஆண்டுக்கு 1000 புத்தகங்களையாவது படித்திருப்பேன் என்று கூறும் பாரதி பித்தர் ரகுநாதன் ஐயா அவர்களுக்கு என் முதல் வணக்கம். ஆன்றோர்களின் வாழ்த்துக்களுடனும் சான்றோர்களின் வழிகாட்டுதலுடனும் தமிழ் அறிஞர்களின் தேடல் ஆர்வத்துடனும் இறைநிலையின் அருளும் இணைந்து விளங்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில தலைவர், துணை தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள், அத்துணை மெய்நிகர் வாயிலாக இணைந்திருக்கும் அத்துணை ஆளுமைகளுக்கும் நிலவிற்கு வழிவிட்டு ஓய்வெடுக்க செல்லும் சூரியன் ஓய்வெடுக்க செல்லும் இந்த மாலை வேளையில் என் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. தோமுசி ரகுநாதன் எழுத்தும் பெயரும் அறியாதவர்கள் மிக குறைவே. கனல் கற்க பேசும் மதிப்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய ஜீவானந்தத்தின் புயல் வேக பேச்சும், முத்தையா, ஆசீரா போன்றவர்களின் பேச்சும் ரகுநாதனுக்கு பாரதி இலக்கியத்தில் அடித்த புலமை ஏற்பட செய்தது. ஆழ்ந்த புலமை. பிற்காலத்தில் பாரதி காலமும் கருத்தும் என்ற விரிவான சிறந்த நூலை படைத்து பல விருதுகள் பெற அடித்தளம் வகுத்தது. பின் எட்டயபுரத்தில் பாரதியின் நினைவாக ஒரு நூலகத்தை அமைத்தார் ரகுநாதன் ஐயா அவர்கள். புதுமை பித்தன் தன் லட்சிய எழுத்தாளராக மதித்தார். புதுமை பித்தனை தமிழ்நாட்டு மக்கள் மறக்காமல் இருக்க சிறந்ததொரு பிரச்சார பீரங்கியாக இறுதி நாள் வரை திகழ்ந்தவர்தான் ரகுநாதன் ஐயா அவர்கள். புதுமை பித்தன் இறந்த பிறகும் அவரது படைப்புகளை சேகரித்து வெளியிட்டதோடு புதுமை பித்தன் வரலாறு என்ற நூலையும் எழுதிய பெருமைக்குரியவர். சாந்தி என்ற பத்திரிகையை தொடங்கி கீரா, ஜெயகாந்தன் போன்ற பிரபல எழுத்தாளர்களை அறிமுகம் செய்து அவர்களின் படைப்புகளை வெறிவலை செய்தவர் ரகுநாதன் ஐயா அவர்கள். பின் ரகுநாதன் அவர்கள் கலை இலக்கிய பெருமன்றம் என்ற அமைப்பை முதலில் தொடங்கி பின் அதன் தலைவர் பதவியை துறந்து சோவியத் நாடு அலுவலகத்தில் சேர்ந்து பல்வேறு நூல்களை மொழிபெயர்த்து பல்வேறு விருதுகளை பெற்ற ரகுநாதன் ஐயா அவர்களுடைய கதையை கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி. தோமுசி ரகுநாதன் ஐயா அவர்கள் எழுதிய அசலும் நகலும் என்ற கதைதான் நான் சொல்ல போகிறேன். வாய்ப்பு வழங்கியமைக்கு வணங்கி தொடங்குகின்றேன் என்னுடைய கதையை. இந்த கதையில் சுருக்கமாக தாத்தா பேரனுடைய கதை. தந்தைக்கு குஷ்டநோய், அது பேரனுக்கு வந்துவிடும் என்று, அதாவது தந்தையின் குஷ்டநோய் மகனுக்கு வந்துவிடும் என்று ஒரு எண்ணம் மகனுக்கு. அதனால் திருமணம் செய்யாமல் அப்படியே இருக்கிறார். பேரன் இப்படி இருக்கிறானே என்று தாத்தா வருந்தும் விதமாக பேரனுடைய பயத்தையும் தாத்தாவினுடைய வருத்தத்தையும் கூறும் இந்த கதை. இந்த கதையில்
இதோ கதைக்குள் செல்வோமா? தாத்தாவினுடைய பெயர் திருவாளர் பாண்டி பெருமாள் பிள்ளை. தமது பௌத்திரன் அவனுடைய பெயர் செந்தில் விநாயகத்துக்கு காலகாலத்தில் ஒரு கட்டு கட்டி போட்டுவிட்டு மண்டையை போட வேண்டும் என்று எதிர்பார்த்தார். மேலும் காலம் சென்று தமது புதல்வனும் செந்தில் நாயகத்தின் தந்தையுமான குருபரம்பிள்ளையை போல் தனது பேரப்பிள்ளையும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத காரணத்தினால், அதாவது ஏதாவது தோஷங்கள் ஏதாவது வந்துவிடுமோ என்ற பயம், எந்த பயம் திருவாளர் பாண்டி பெருமாள் பிள்ளைக்கு இருந்தது. அதனால் அவசரமாக அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சில ஏக்கங்கள் எல்லாம் தந்தை இயல்பாக உள்ளதுதானே தாத்தாவிற்கு, அதுபோல் திருவாளர் பாண்டிய பெருமாள் பிள்ளைக்கும் இருந்தது. ஆனால் செந்தில் விநாயகம் சென்னையில் சர்க்கார் உத்தியோகத்தில் இருக்கிறார் என்ற பெருமையும் இருந்தது. ஆனால் செந்திலோ கெஜெட் பதவியில்லாத சாதாரண குமாஸ்தாதான். பஞ்சப்படியை சேர்த்து 70 ரூபாய் சம்பளம் வாங்கி வந்தவன். இன்றைய யுவ பாரத லட்சியத்தின் காரணமாக அவன் சம்பளத்துக்கு புறம்பாக கிம்பளம் எதுவும் வாங்க துணியவில்லை என்பதை விட அவன் மனசில் கிடந்த கோழைத்தனமும் நியாய அநீதிக்கு பயந்த சுவாபமும் தான் அவனை அந்த ஸ்தானத்தில் அரிச்சந்திரனாக்கியது என்று சொல்ல வேண்டும். சுய சம்பாத்தியம் வாரத்துக்கு இருமுறையாவது முகசவரம் செய்து கொள்ள வேண்டிய வயசு. இரண்டும் வந்து சேர்ந்தும் செந்திலுக்கு தானும் 4 பேரை போல கட்டிய மனைவியோடு கடற்கரை செல்ல வேண்டும் என்ற ஆசையும் இல்லாமல் இருந்தது. இப்படி இல்லறத்தில் நாட்டமற்று போவதற்கு காரணம், பசையும் பிடிப்பற்று சென்னை நகரத்தில் மனிதரோடு மனிதராய் திறந்து தனக்கென்று ஒரு உலகை ஸ்தாபித்து வாழும் கோயில் மாட்டை போல் வாழ்க்கை மட்டுமல்ல, 2வது தேதி விடுவதற்குள் வாங்கிய சம்பளத்தை கைமாத்து கடன்காரன் கடைக்காரன் என கொடுத்துவிட்டு மாசம் 30 நாளும் ரயில்வே சீசன் டிக்கெட்டையும் ஆபீஸ் கேண்டீனையும் நம்பி வாழும் அந்த NGO வாழ்க்கையில் மனிதனுக்கு கல்யாண நினைப்பு வருவது அபூர்வம் தானே. உள்ளத்தை எதற்கும் ஆக வெட்டாமல் உடலையும் சக்கையும் அந்த நைட்டிக வாழ்க்கைக்கு மட்டுமே செந்திலை அவன் கல்யாணத்தை ஒத்தி போடும்படி தூண்டி வந்தது என்றும் சொல்ல முடியாது. இதற்கெல்லாம் மேலாக அவன் மனசுக்குள் மெல்லவும் மாட்டாமல் விழுங்கவும் ஒட்டாமல் நஞ்சுண்டனின் கண்டக்கரை போல கிடந்து உறுத்தும் அந்த எண்ணத்தின் அமைச்சலை அவனால் தாங்க முடியவில்லை. தவற்றின் காரணமாக கர்ப்பவதியாகிவிட்ட கன்னிப்பெண் உள்ளுக்குள்ளேயே மனமுருகி கண்ணீர் வடித்து திகைப்பது போலத்தான் செந்திலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அவளுக்காவது 10 மாசம், இவனுக்கோ அது இன்னும் தீரா புதிர். இந்த வேளையில்தான் பாண்டி பெருமாள் பிள்ளை தமது பேரனின் தாமரை இலை தண்ணீர் போல வாழ்வின் சூட்சம் உண்மையை உணராமல் செந்தில் வெறும் கோவனாண்டியா போய்விடக்கூடாதே என்ற ஆதங்கத்தின் பேரில் மேல் வீட்டு மைத்துனர் சுப்பிரமணிய பிள்ளையார் குமாரத்தி கோமதி அம்மாளை செந்திலுக்கு நிச்சயம் செய்து முடித்தார். பிறகு செந்திலுக்கு விஷயத்தை தெரிவித்து தந்தி கொடுத்தார். எந்தவித அதிர்ச்சிக்கும் ஒரே வித உணர்ச்சி காட்டும் அவனது யந்திர புத்தி செந்திலை வசிய மந்திரம் போல் திருநெல்வேலி இழுத்து சென்றது. அருணோதயத்தின் மீதான லக்னத்தில் கல்யாணம் செல்வி சிரஞ்சீவி செந்தில் நாயகத்துக்கும் சௌபாகியவதி கோமதி மாப்பிள்ளைக்கும் சடங்கும் பெண் சடங்கும் நடந்தேறியன. புரோகிதர் இருவருடைய சுண்டு விரலையும் பின்னி பிணைத்து பட்டு துணியை சுற்றி ஆரம்பித்தார். செந்தில் 2 கரங்களையும் கவனித்தான். நல்லா பிடிச்சுக்குடி, விட்டுடாத என்று மதினிகாரி கோமதிக்கு ஆணையிட்டாள். அந்த பிணைப்பின் பிடி இழந்தால் வாழ்க்கையில் பிடியும் பிணைப்பும் அற்று போகும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறதாம். அந்த 2 கரங்கள் பட்டு போல மிருது தன்மையும் பசையும் ஏற்று தங்கத்தின் தகதகப்பை மெருகேற்றி குளிர்வித்தது போன்ற கோமதியின் கரம், பிஞ்சு விரல்கள், பிஞ்சு சதை, சாம்பல் அகலாத தடியங்காயை போல நிறம் பெற்று முருங்கைக்காயின் முறுமுறுப்பும் விரைப்பும் கொண்டு பசையற்று வெள்ளை பூத்த கரம் செந்திலின் கரம். இந்த 2 கரங்களும் சேர்வதா? அவன் திகைத்தான். அவர்கள் அக்னியை வலம் வந்தார்கள். முதல் சுற்றிலே அவர்களது விரல்கள் பிடிப்பை அறுத்து கொண்டன. அவர்கள் வலம் வந்து முடிந்தனர். கல்யாணம் முடிந்தது. செந்தில் மஞ்சள் காப்பு அறுத்த அன்றே சென்னைக்கு புறப்பட்டான். சாந்தி முகூர்த்தம் கூட நடைபெறவில்லை. திரும்பும் போது அவனுக்கு தான் ஒரு சம்சாரி ஆகிவிட்டோம் என்ற உணர்ச்சி அழுத்தமோ பதியவில்லை. அதையும் மிஞ்சி அவனுடைய உள்ளத்தில் அந்த நமைச்சல் பயபிரந்திதான்
தலை தூக்கி நின்றது. பயம், அது என்ன பயம்? பின்னால் சொல்கிறேன். செந்திலின் தந்தையான குருபரன் பிள்ளைக்கு வீட்டில் தங்க விக்கிரகம் போல் மனைவி இருந்த போதிலும் தூரத்து பச்சிலைதான் மனம் மூடியது. பணமும் பதவியும் அவருடைய ஆசைக்கு பாதை வகுத்து கொடுத்தன. அதனால் ஆடாத கிரீடை இல்லை, வாங்காத நோய் இல்லை. அந்திமத காலத்தில் அவர் ஒட்டு திண்ணையில் அழுகிய விரல்களோடும் அருவருப்போடும் தான் கிடந்து உயிர் நீத்தார். தந்தை இறந்ததெல்லாம் செந்திலுக்கு ஏதோ நினைவு தெரியாத சொப்பன மாதிரிதான். எனினும் ஊரார்கள் செந்திலை குட்டம்போத்தியின் மகன் என்று சகஜமாகவே கூப்பிட்டார்கள். அந்த வார்த்தையின் அர்த்தம் செந்திலுக்கு அந்த வயசில் புரியவில்லை என்றாலும் தனது தந்தை தனக்கு ஒரு பொல்லா தீங்கிழைத்து சென்றதாகவே எண்ணினான். சிறு பையனாய் இருக்கும் போதே அவன் பெரிய கோயில் வாசலில் வெந்து அழுகின புன்மேனியோடு பிச்சை கேட்கும் குஷ்டரோகிகளை பார்த்திருக்கிறான். அந்த குஷ்டரோகிகளை பார்த்தபோது சித்தார்த்தனை போல துன்பத்தின் சாகையில் மூலாதாரத்தை காண வேண்டும் என்ற லட்சிய எண்ணம் அவனுக்கு ஏற்படவில்லை. அதற்கு பதிலாக அந்த நோயால் இறந்ததாக ஊரார் சொல்லும் தன் தந்தையின் உருவமும் தனக்கு அந்த நோய் தொத்தி கொண்டால் என்ன எண்ணமும் அவன் மனசில் தோன்றும். அந்த எண்ணத்தின் கரை அவன் மனதின் அடித்தளத்தில் என்றோ பதிந்து உறைந்து போயிருந்தது. ஒரு நாள் அவனுடைய காது சவ்வு சிவந்து கண்டிருப்பதை கண்ட அவன் நண்பன் ஒருவன் திடீரென்று கேட்டான், என்னடா காதெல்லாம் இப்படி குஷ்டம் பிடிப்பது போல் சிவந்திருக்கு? செந்தில் திகைத்து போய் கேட்டான், ஏண்டா குஷ்டம் பிடிப்பதுனா இப்படிதான் சிவக்குமோ? செந்திலின் பாமர தன்மையை நன்றாக பயன்படுத்தி கொண்ட அந்த படுகாலி நண்பன், ஆமாடா, முதலில் இப்படித்தான் சிவக்கும், அதன் விதை என்று அவன் விதையை ஊன்றினான். செந்தில் அன்று முழுவதும் தன் காதை மேலும் சொரிந்து சிவப்பாக்கி கொண்டான். கண்ணாடியிலும் பார்த்தான். அவனுடைய சந்தேகம் வலுத்தது. அகராதியை புரட்டி குஷ்டத்தின் தன்மையை அறிய முற்பட்டான். குஷ்டம் உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து தின்னும் படுமோசமான வியாதி. கெட்ட நடத்தையாலும் பிதிர் வழியாலும் வரக்கூடும் என்று போட்டிருந்ததை பார்த்தான். செந்தில் அன்று இரவு முழுவதும் தூங்கவில்லை. படுக்கையிலே புரண்டு கொண்டிருந்தான். கடை சாமத்தில் லேசாக கண்ணயர்ந்தான். எனினும் அந்த பொழுதில் அவன் கண்ட அந்த விகார கனவுகள் இரும்பு வளையல்கள் அணிந்து தலைவிரி கோலமாய் சுண்ணாம்பு கீரலை போன்ற பல் வளையுடன் ஒரு கரும்பிராசித பெண் சிரித்து கொண்டே வருகிறாள். தன் கையில் உள்ள குப்பத்தில் இருந்து ஒளி வீசும் சந்தன குழப்பை வாரி வாரி அவன் மீது பூசுகிறாள். குழம்பு பட்ட இடங்களெல்லாம் பொறிக்கின்றன. உடம்பெல்லாம் சந்தன மனம். எனினும் தாங்க முடியவில்லை. ஒரே எரிச்சல். அவன் ஓடிப்போய் தண்ணீரில் விழுகிறான். உடம்பை கழுவுகிறான். சந்தனத்தோடு உடம்பை கரை தொழுகிறது. கை விரல்களை பாறையில் தேய்த்து தேய்த்து மனதை போக்க முனைகின்றான். தண்ணீரில் நனைந்த கைகள் உதறுகின்றன. விரல்கள் உதிரும் மலர் இதழை போல அருந்து விழுகின்றன. கை விரல்கள், கால் விரல்கள், சதை பகுதி எல்லாம் கலன்றோடுகின்றன. இது என்ன மாயமோ? இது என்ன மாயம்? குஷ்டமா? அவன் வெளுத்து பார்க்கின்றான். அவன் மீது ஒரு மூஞ்சூறு குஞ்சு விழுந்தடித்து ஓடியது. கைகள், கால்கள், உடம்பு எல்லாம் சரியாக இருந்தன. விடியற் காலை கனவு பழித்தாலும் பழிக்குமோ? விடியற் காலை கனவு பழித்தாலும் பதிக்குமோ என்று அவன் மனதில் பயம் குடிகொண்டது. சில நாட்கள் கழிந்தன. செந்தில் சென்னையிலே வந்து வேலைக்கு ஒப்புக்கொண்டாய் விட்டது. அதனைத் தொடர்ந்து அவனுக்கு கல்யாணமும் நடந்தேறிவிட்டது. எனினும் அவனுக்கு தன் மனசிலே உள்ள பயத்தை போக்க முடியவில்லை. தன் அப்பாவுக்கு பெருநோய், அது தனக்கும் வரும் என்ற பயம். ஆகவேதான் ஊரில் சாந்தி முகூர்த்தத்தை நிச்சயம் பண்ணி அவனுக்கு கடிதம் எழுதும் போதெல்லாம் அவன் அதை காலாங்கடுத்தபடியே பண்ணி வந்தான். அவனுடைய பயத்தின் பிரதிபலிப்பை போல் அவன் உடம்பு முழுவதும் மலைப்பாம்பின் மேனியிலே தோன்றும் வட்ட திட்டுக்கள் போல சாம்பல் படரும் ஒரு வண்ணம். அவன் தன் உடம்பின் மாறுதலை கண்டு பயந்தான். நண்பர்களிடம் கேட்டான். சிலர் தேமல் என்றனர், சிலர் பூரிப்பு என்றனர், சிலர் இது ஏதோ சரும நோய்க்கு முன்னறிவிப்பு என்று சொல்லி சென்றனர். அவனுக்கு எதுவும் ஓடவில்லை. வாய்விட்டு தனது நெஞ்சை குடையும் பய பிராந்தியை வெளியிலே சொல்லி தன்னையும் தெளிவுபடுத்தவும் முடியவில்லை. கடைசியில் ஒரு டாக்டரிடம் சென்றான். சார், என் உடம்பை சோதனை செய்ய வேண்டும். அவர் உடம்பு முழுவதும் சரியாக சோதனை செய்து பார்த்தார். கடைசியில் உடம்புக்கு எதுவும் இல்லை என்றார். செந்தில் அவ்வளவு லகுவில் அவரை விட்டுவிடவில்லை. சார், எனக்கு பெருநோய் வருமா சார்
என்று பயந்து பயந்து கேட்டான். ஏன்? வரும் என்று என் மனசுக்கு படுகிறது. உங்களுக்கு ஏதாவது மேக நோய் உண்டா? மேக நோயா? ஸ்திரீ சகவாசம் உண்டா அப்படிங்க. கிடையாது கிடையாது. பின் உங்களுக்கு வராது சார். ஆனா எங்க அப்பாவுக்கு இருந்ததாம், எனக்கு வரலாமா? உடனே வரலாம் என்று கட்டாயம் இல்லை. எனக்கு என்னவோ அந்த நோய் கட்டாயம் வந்தே தீரும் என்றுதான் தோன்றுகிறது சார். அப்படி தோன்றுவதும் ஒரு நோய்தான். இன்னும் நோயா? பயம். அது அவன் எதுவும் பேசவில்லை. எனினும் அவன் மனசில் தெளிவும் ஏற்படவில்லை. கடைசியில் பல வர்க்கங்கள் அதிகம் சாப்பிட வேண்டும் என்று டாக்டர் சொல்லிய புத்திமதியை கேட்டுக்கொண்டு திரும்பி விட்டார். செந்திலுடைய நண்பன் ஒருவன் ஒரு புது கேமரா பெட்டியுடன் கையுமாய் வந்து சேர்ந்தார். அந்த நண்பன் கொஞ்சம் பணமுள்ள ஆசாமி போல. ஆகவே பணமுள்ளவர்கள் தேர்ந்தெடுக்கும் பணத்தை கரியாக்கும் ஹாப்பியாக புகைப்படம் பிடித்தலை தனது பொழுதுபோக்காக கொண்டவன் தான் அந்த நண்பன். தோல் வாரோடு கூடிய கேமராவை தோளில் மாட்டிக்கொண்டு போவதிலேயே அவனுக்கு ஒரு குஷி. அன்று வந்தவன் தான் இப்போது ஒரு படம் எடுக்க மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை என்றும், அதை இருட்டறையில் கழுவி டெவலப் பண்ணவும் பிரிண்ட் எடுக்கவும் கற்றுக்கொண்டதாகவும் பெருமை எடுத்துக் கொண்டான் அந்த நண்பன். என்னடா செந்திலே, உன்னை ஒரு படம் எடுப்போமா என்று உல்லாசமாக கேட்டுக்கொண்டு, உன் மனைவியும் கூட்டு வந்திருந்தால் ஒரு கப்பிள் போட்டோ எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னான். உடனே செந்தில் தன்னை படம் எடுத்துக் கொள்வதில் சபலம் தட்டியது. நண்பனின் வேண்டுகோளுக்கிணங்க சம்மதித்து வெயிலில் வந்து நின்றான். நண்பன் படத்தை எடுத்து கொண்டு போய் 2 நாட்களில் போட்டோ காப்பி ஒன்று போட்டுக்கொண்டு வந்து கொடுத்தான் செந்திலிடம். செந்திலுக்கு படத்தில் நான் நன்றாயிருப்பது போலவே பட்டது. படத்தை சட்டம் போட்டு அலங்காரமாய் அறையில் மாட்டி வைத்தான். தன் அறைக்குள் வரும் நண்பர்களிடமெல்லாம் படத்தை காட்டினான். அவர்கள் அபிப்பிராயங்களை கேட்டான். அன்று 2 நண்பர்கள் வந்திருந்தார்கள். செந்தில் அவர்களிடம் படத்தை காட்டினான். ஒருவன், என்னடா இது, முகமெல்லாம் குஷ்டம் பற்ற மாதிரி திட்டு திட்டா இருக்கு என்று சொல்லிவிட்டான். செந்திலுக்கு திக்கென்றது. எதிரே இருந்த கண்ணாடியின் முகத்தை பார்த்தான். முகத்தில் படர்ந்திருந்த தேமல் விகாரமா இருந்தது. அது தேமலா குஷ்டமா? கூட வந்தவன் சொன்னான், யாரு? நம்ம ராமசாமி எடுத்த படம் தானே. படத்தில் கிரைம்ஸ் ஜாஸ்தியா தான் இருக்கும், சரியா டெவலப் பண்ணல, அதான் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தன். இந்த சமாதானம் செந்தில் நாயகத்தின் மனதில் அவ்வளவு லகுவாயில் உரைக்கவில்லை. உண்மையிலே அந்த புகைப்படம் தனது குஷ்டம் பிடித்து வரும் முகத்தை தான் பிரதிபலிக்கிறதோ அப்படின்ற எண்ணம் செந்திலுக்கு. அந்த எண்ணத்தை அவனால் தாங்கவும் முடியவில்லை. அதிலிருந்து அந்த படத்தை பற்றி யாரிடமும் அவன் அபிப்பிராயம் இனி கேட்பது இல்லை. ஒரு நாள் அவன் அறையில் உட்கார்ந்து சாவகாசமாக செல்ஃப் சேவ் பண்ணி கொண்டிருந்தான். பிளேடு பதியாதனால் ஜாக்கிரதையே குறைவா அந்த தோல்ல அழுத்தி அழுத்தி பதிஞ்சு கன்னத்துல ரத்தம் துளிந்தது. உடனே வேதனை அவனுக்கு தாங்க முடியல. ஆனாலும் வேதனையை தாங்கிக் கொண்டு அவன் துளித்த ரத்தத்தை விரலால் சுண்டினான். சுண்டிய ரத்தம் தெரித்து விழுந்தது. சவரம் பண்ணி முடித்துவிட்டு தனது படத்தின் பக்கம் திரும்பினான். என்ன ஆச்சரியம்! படத்தில் கன்னத்தின் வடு தென்பட்டது. அது மட்டுமல்ல, ஒரு துளி ரத்தமும் கூட தெரிஞ்சது. செந்தில் திகைத்தான். அப்படியானால் அந்த படம் அது அவன் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதா? புகைப்படம் என்பது உயிர் ராசியின் நகல் பிரதி என்றாலும், உயிர் ராசியின் இன்ப துன்பங்களும் தாழ்வு வீழ்ச்சிகளும் அந்த நகலை பாதிக்குமோ என்று அவன் யோசித்தான். அவனும் தான் ஆஸ்கார் ஒயில்டில் டோரியான கிரேயையும் லூகாஸின் கரையில் கண்ட முகத்தையும் படித்திருக்கவே செய்கின்றார். அந்த கதைகளில் வரும் படத்திலும் சுவரிலும் உயிர்குலத்தின் துடிப்பும் பிரதிபலிப்பும் போலவே இந்த படமும் அவனது வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதா? அப்படியானால் இருக்கும் அந்த படம் அவனது வாழ்க்கையை பிரதிபலிக்கும் சூத்திரதாரியா? அவன் திகைத்தான், மருண்டான். அன்று முதல் அந்த படத்தை மிகவும் ஜாக்கிரதையாக கவனித்து வந்தான். தனக்கு வரும் ஆபத்து எப்படி அந்த படத்தை பாதிக்கிறதோ அது போலவே அந்த படத்துக்கு வரும் ஆபத்தும் தன்னை பாதிக்க கூடும் என்று கருதினார். படத்தை பத்திரமாக மாட்டி வைத்தான். ஆனால் சில நாட்கள் கழித்து அந்த படத்தை பார்க்கும்போது அந்த படத்தில் முன்னை விட அதிக கருமை தென்பட்டது. முகத்தில் துலாபாரமாக வட்ட வட்ட திட்டுகள் தென்பட்டன. கரையான் அரித்தது போல் படத்தில் பல பாகங்கள் மங்கி மறைந்தன. செந்திலால் இந்த மாற்றத்தை தாங்க முடியவில்லை. நண்பர்களிடம் மீண்டும் அபிப்பிராயம் கேட்டான். வந்த நண்பர்கள் படத்தை பற்றி பலவாக பேசினார்கள்.
என்ன கருங்குஷ்டம் பிடித்தது போல் கருத்து கொண்டிருக்கிறதே என்றான் ஒருவன். ராமசாமி போட்டோ டெவலப் பண்ணின அழகு இது. அவனுடைய அம்மெச்சூர் போட்டோகிராபிக்கு இது ஒரு உதாரணம். படத்தை சரியாக போடவில்லை, அதனால்தான் இந்த கோளாறெல்லாம் என்றான் மற்றொருவன். இந்த படத்தை மாட்டி வச்சிருக்க உனக்கு வெக்கமா இல்ல? கலற்றி தூர ஏறி அப்படின்னு இன்னொருத்தன். செந்தில் நாயகத்தால் இந்த அபிப்பிராயங்களை கேட்க முடியவில்லை. தன்னுடைய வாழ்க்கையின் பிரதிபிம்பமே அந்த படம் என்று அவன் கருதுகிற விஷயத்தை நண்பர்களிடம் சொல்லவும் துணிவில்லை. தனது உள்ளத்தில் கிடைந்து உறுத்தும் நமைச்சலையும் வெளியிட திறனில்லை. அன்று முதல் அவன் அந்த படத்தையும் தன்னையும் ஒழுங்காக கவனித்தான். படம் நாளுக்கு நாள் கருத்து கொண்டே வந்தது. எனக்கு குஷ்டம் வருவதை தடுக்க முடியாதா? அப்படி வந்தால் அவன் யோசித்தான். வீட்டிலிருந்து கடிதத்துக்கு மேல் கடிதம் வருகிறது. சாந்தி முகூர்த்தமாம். ஏன் அந்த அபல கோமதிக்கும் இந்த விஷயத்தில் பங்கு கொடுக்கவா? என் தந்தையின் வழியாக எனக்கு வந்து கொண்டிருக்கும் இந்த தொழுநோய் பரம்பரையாக நிலைத்து வாழவா? நான் குஷ்டரோகியாய் அழுகி வழியும் தொழும்பு புண்களுடன் சீலுடன் விரலற்ற மொட்டை கரங்களுடன் உலகிலே திரிய வேண்டுமா? என் நண்பர்கள் உறவினர்கள் என்ன நினைப்பார்கள்? எல்லோரும் ஆதரவற்று யாவருக்கும் அறுவருக்கும் புழுத்தும் செள்ளரித்து போன ஒரு ஜென்மமாய் நாட்டில் நான் உலாவவா? அவனால் அந்த சிந்தனையின் வலிமையை தாங்க முடியவில்லை. படம் கருத்து கொண்டே போனது. அதே வேளை தாத்தாவிடமிருந்து உடனே புறப்பட்டு வரும்படி தந்தியும் வந்தது. அவனோ அறையை விட்டு வெளியே செல்வதில்லை. உடம்பை திறந்தவாறே வைத்திருப்பதும் இல்லை. யார் மத்தியிலும் வர கூசினான். ஜெகிலியின் உருவை திரும்ப பெற முடியாத ஹைட்டை போல பயப்பட்டான். எப்படி இந்த நோயிலிருந்து விடுபடுவது? தற்கொலை செய்து கொள்வதா அல்லது ஓடி போய் விடுவதா? அவன் திகைத்தான், அழுதான், கண்ணீர் சிந்தினான். ஒரு வருஷ காலத்திற்கு பின்பு பத்திரிகையில் ஒரு விளம்பரம் வந்திருந்தது. செந்தில் நாயகத்துக்கு, அருமை செந்திலே, இப்படி எங்களையெல்லாம் பரிதவிக்க விட்டுட்டு நீ தகவலற்று போய்விடலாமா? உன் மனைவியும் அவள் குடும்பத்தாரும் கண்கலங்கி நிற்கின்றார்கள். நானும் படுக்கையில் விழுந்து விட்டேன். உன் தாய் மரணப்படுக்கையில் கிடக்கின்றாள். இந்த வேளையாவது நீ இங்கு வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லப்பா என்று தாத்தா பாண்டி பெருமாள் பிள்ளை கூறுவதாக இத்துடன் கதையை நிறைவு செய்திருக்கிறார் ரகுநாதன் அவர்கள். இந்த கதையில் நிறைவாக ரகுநாதன் ஐயா அவர்கள் எழுதி வைத்ததை, ஏட்டில் வைத்ததை, கற்பனையால் இந்த கதையை கண்ணுற்றோர், கேட்டோர், ஆய்ந்தோர், அறிவின் துணை கொண்டு திறனாய்வு செய்த அறிவாளர்கள், ஆய்வாளர்கள், அறிஞர் பெருமக்கள் யாவருக்கும் நான் இயம்புவது என்னவென்றால், வாழ்கின்ற வாழ்க்கை அழகானது மட்டுமல்ல, சுவாரஸ்யம் நிறைந்தது. வாழ்க்கையில் எதிர்ப்படும் பிரச்சனைகளை கண்டு கோழையாகாதே, தன்னம்பிக்கையோடும் துணிவோடும் எதிர்கொண்டு வானம் வரை உயர எண்ண சிறகுகளுக்கு உயிர் கொடுத்து சிறகை விரிப்போம். அன்பென்ற மலையில் உறவுகளை நனைய வைத்து இல்லறத்தை இனிதாக்குவோம். உறவுகள் உன் வசமாகும், துன்பங்கள் துகளாகும், வாழ்வெல்லாம் வசமாகும், உலகத்தில் வாழலாம் வளமுடனே என்பது இந்த கதையிலிருந்து நான் தெரிந்து கொண்டது என்பதை சொல்லி, எனக்கு இந்த வாய்ப்பை தந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அத்துணை ஆளுமைகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். கதை சொன்னது முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா ஒரு எதையுமே இந்த கதையுமே கொஞ்சம் ஒரு உளவியல் ரீதியான கதை. இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். நமக்கே ஏதாவது வழின்னா கூட உடனே டாக்டர் சாருக்கு பொதுச் செயலாளர் போன் அடிச்சிருவோம். டாக்டர் இப்படி பண்ணுதே, இதுவா இருக்குமா அதுவா இருக்குமான்னு. இந்த மனநோய் வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்பதை நாம உணர்றோம். இது எல்லாம் இப்ப 90% பேருக்கு இப்படித்தான் இருக்கு. ஆனா நீங்க அது ஒரு குறியீடா இருந்தாலும் கூட வேறு வேறு விதமான நிலைப்பாடுகள் இருக்கு. நல்லா சிறப்பா சொன்னீங்க. அதற்காக முதல்ல உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி, வழக்கம் போல் பின்னோட்டத்தை தற்பொழுது தொடக்கி வைக்கிற சாத்தூருடைய சிங்கக்குட்டி கணேச பெருமகனார் தொடக்கி வைப்பார். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்று
ஒரு அருமையான கதை தான் அசலும் நகலும். இந்த அசலும் நகலும் கதையை பார்த்தீங்கன்னா, இது பேராசிரியர் சொன்ன மாதிரி உளவியல் சிந்தனையோடு கூடிய ஒரு கதை தான். அந்த உளவியல் சிந்தனையுமே எல்லாமே அவருக்கு நிகழ்ந்து விடுமோ என்று பயத்திலேயே காலத்தை ஓட்டக்கூடிய தன்மையா போச்சு. இந்த கதையை ஸ்ரீசக்தி அவர்கள் மிகவும் சிறப்பாக சொல்லி முடித்திருக்கிறார்கள். அன்று கதை சொன்ன விதத்திற்கும், இன்று கதை சொன்ன விதத்திற்கும் ஒரு முக்கியமா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக இந்த கதையை சொன்னார்கள். உண்மையிலே ரொம்ப ஒரு சிறப்பான கதை தான். இந்த கதையை பார்க்கும்போது, ஒரு மனிதன் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும்போது, அதாவது உத்தியோகத்தில் இருக்கும்போது அவனுக்கு என்னென்ன தன்மைகள் எல்லாம் ஒரு எண்ணங்கள் வரும், அவங்க எப்படியெல்லாம் இருக்கும், அவனுடைய சிந்தனை எப்படி போகும், சொல்லப்போது பாருங்களேன். யுவ பாரத லட்சியம், அதாவது லட்சியம், யுவ பாரத லட்சியம் சொல்றது அவர் எதை சொல்றாருன்னா, ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யும் போது அந்த வேலை செய்வதற்கு கூலியை சம்பளத்தை தவிர்த்து கையூட்டாகவோ மற்ற மாமூலாகவோ பெறப்படக்கூடிய தன்மை யுவ பாரத லட்சியம் இருக்கிறது. அந்த லட்சியத்தில் இவருக்கு ஒரு நாட்டம் இல்லை. அதே போல் இந்த வேலை பார்ப்பவங்க பார்த்தீங்கன்னா, வாரத்துல 2 தடவை சவரம் பண்ணி கொஞ்சம் டிப்டாப்பா நல்லா இருக்கணும் எண்ணங்க, அந்த எண்ணத்திலையும் போக முடியல. அப்ப அந்த நேரத்துல அலுவலகத்தில் வேலைக்கூடியவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும், அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், அது எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாப்புல. அதே ஆனா இவருடைய கவலை பூராமே தான் அப்பா இப்படி குஷ்டத்துல அடிபட்டு போயிட்டாரு, அதே மாதிரி நமக்கும் வந்துருமோ அப்படின்னு சொல்லி முதலிலிருந்து கடைசி வரைக்கும் அந்த பயத்தை தான் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாப்புல. இந்த பயம் அவருக்கு கடைசி வரைக்கும் போகவும் இல்லை. போனவர்தான்னு சொல்லி அப்ப அவங்க பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்து இவ்வளவு தேர்றவருக்கு ஆயிப்போச்சு. அப்போ கல்யாணம் முடிச்சாச்சு கூடதான் அது மாறல. ஆனா அவங்க தாத்தா பேரனுக்கு எப்படியாச்சும் கல்யாணத்தை முடிச்சு அவன் ஒரு நல்லதை பார்த்தானா நம்ம ஒரு நிம்மதியா போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுவும் முடியல. அப்ப இவனுக்கு நண்பர்கள் சொன்னா கேட்கல, டாக்டர் சொன்னா டாக்டர் உண்மையே சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, இதெல்லாம் அதனால அவ திருப்பி திருப்பி அந்த டாக்டரையே உழப்பி, இப்படி இருக்குமோ சார், அப்படி இருக்குமோ சார், எனக்கு வந்தாலும் வருமோ அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்டயே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. நண்பர்கள் எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அவன் படம் சரியில்லாம எடுத்து தொலைஞ்சிருக்கான், அவன் எடுத்ததுனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் தெரியுதுங்கிறாங்க. ஆனா இவனுக்கு குஷ்டம் வந்துருமோ, நம்மளுக்கு அப்படி வந்துருமோ இப்படி வந்துருமோ, அதை நம்ம மனைவிக்கு கொடுத்துட்டோம்னா அவளும் பாதிக்கப்படுவாளோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருது. ஒன்னொன்னு ஒவ்வொரு வார்த்தைகளையுமே சொல்லும்போது அவனுடைய அந்த உளத்தில் மனத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களைத்தான் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அதுல ஒரு சில இந்த ஊமைகளை காட்டும்போது பாருங்க, தவற்றின் விளைவாக கற்பமடைந்த கன்னிப் பெண்கள் உள்ளுக்குள்ளேயே புழுங்குவதை போல வருந்தி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது ஒண்ண சொல்றாரு. அதே மாதிரி கல்யாணம் முடிக்க போகும்போது பாருங்க, சாம்பல் நிறம் மாறாத வெண்பூசணி போல இருந்து முருங்கைக்காய் போல, முருங்கைக்காய்னா முருங்கைக்காயை பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும், நல்லது தனித்தனியா இருக்கும், அந்த மாதிரி முறுக்கேறி போயிருந்தேன்னு சொல்றாங்க. அது ஒரு உவமையாக சொல்ல முடியுது. இப்ப இதெல்லாம் நினைச்சு நினைச்சுதான் அவன் சாந்தி முகூர்த்தத்துக்கே ஒத்துக்கிடாம தாமதப்படுத்தி கொண்டே போயிடுறான். ஒண்ணு இந்த கதை இப்படித்தான் போயிட்டே இருக்கு. ஆனா கடைசியில பாத்தீங்க அவங்க அந்த செய்தித்தாள்கள செய்தியை கொடுத்திருக்கும் போது அந்த கடைசி வரைக்கும் அவன் வரவே இல்லை, அவனை தேடித்தான் கண்டுபிடிக்கணும் போலுக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்ப அவன் என்ன ஆனா, இப்படியே அவனுக்கு திருப்பி குஷ்டம் வந்துருச்சா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாம ஒரு ஒரு சஸ்பென்ஸ் நிலையில தான் அந்த கதையை கொண்டு போய் தோமிசி ஐயா அவர்கள் முடிச்சிருக்காங்க. அதனால இந்த இந்த எண்ணங்களும் மனத்தில் ஏற்படக்கூடிய அந்த சஞ்சலங்களும் இவருக்கு மட்டுமல்ல, இந்த கதாநாயகனுக்கு மட்டும் இல்ல, சமூகத்தில் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட நபர்கள் உலவிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்று இப்போதும் இருக்கத்தான் செய்றாங்க, அப்போது இருந்திருக்கிறாங்க. அதைத்தான் தோமுசி அவர்கள் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல கதைதான். இதை நாம் எல்லோரும் உளவில் சிந்தனையோடு நோக்கும்போது இது இருக்கத்தான் செய்கின்றது. அது நம்மளால் முடிந்த அளவிற்கு
ஓரளவுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்கள காப்பாற்ற முடியுமோ மாற்ற முடியுமோ நம்ம யோசிக்கலாம். மற்றபடி ஒரு சிறப்பான கதை. ஸ்ரீசக்தி அவர்கள் சிறப்பாக சொன்னாங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. பேராசிரியர் கிருஷ்ணன் ஐயா. ஓகே ஐயா, என்ன அடுத்து சொல்றதுன்னா சொல்லட்டும். பணித்துளி பாலசுப்ரமணியன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். மிக அற்புதமா இந்த கதையை சொன்னாங்க தோழர் ஸ்ரீசக்தி. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இது வந்து ஒரு உளவியல் சார்ந்த ஒரு கதை தான். பயம் என்பது எப்படியெல்லாம் என்னை பாடாப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இந்த பாவ புண்ணியம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தோடு தொடர்புடைய சொற்களா இருந்தா கூட நம்முடைய முன்னோர்கள் செய்யக்கூடிய பாவமோ புண்ணியமோ அந்த சந்ததிகளுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மைதான். பாவமா இருந்தாலும் சரி. இங்க செந்தில் விநாயகத்தினுடைய தந்தை செய்த பாவம் அது பயப்பிராந்தியா மாறி தொடர்ந்து இவனை குழப்பிக்கிட்டே இருக்கு செந்தில் விநாயகத்தை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். எதை கண்டாலும் பயம், அதை கண்டாலும் பயம், இதை கண்டாலும் பயம், எதை கண்டாலும் பயம்னு ஒரு திரைப்படத்தில் சொல்ற மாதிரி ஆனால் ஒரு சூழலுக்கு செந்தில் விநாயகம் தள்ளப்பட்டது பரிதாபம் தான். ஏன்னா பொதுவாகவே பெற்றோர்கள் மிக சிறப்பான ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்தால் மட்டும்தான் குழந்தைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எனக்கு இந்த கதை வாசிக்கும் போதே இன்னொரு சம்பவம் நினைவுக்கு வருது. எனக்கு தெரிந்த ஒரு பையன், கிட்டத்தட்ட அது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். நல்லா படிக்கக்கூடிய பையன், அருமையா படிப்பான், கிளாஸ்லேயே முதல் மாணவனாக தான் வருவான். ஆனா இடையில கொஞ்ச காலமா அவனுடைய தடுமாற்றம், வகுப்புல அப்படியே ஜன்னல் வெறிச்சு பார்ப்பான், வெளியே பார்ப்பான், அவனுடைய கவனமே சிதறி போயிருந்தது. அப்புறம் அவங்க பெற்றோரை கூப்பிட்டு கேட்டேன். அவன் இப்போ ஒழுங்காவே படிக்கிறதில்ல, என்னன்னு தெரியல, நீங்களே கேளுங்கன்னா அந்த அம்மா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இவனை கூப்பிட்டு எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணி அவனை கேட்டப்போ சிம்பிளா ஒரே வரியில சொன்னான், எங்க அம்மா எங்க பெரியப்பாவோட பேசுறது எனக்கு பிடிக்கல. இந்த ஒரு வரி போதும். ரொம்ப கலங்கி போய் சொன்னான். அவனை தனியா கூப்பிட்டு கேட்டேன், எங்க அம்மா எங்க பெரியப்பாவோட பேசுறது பிடிக்கல. ஏன்டா அப்படின்னா, அவங்க வீடு வந்து கூட்டு குடும்பம், பெரியப்பா திருமணம் ஆகாதவர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு வரியிலேயே பெரிய ஒரு மன உளைச்சலை அவன் எந்த அளவுக்கு, +2 படிக்கிற பையன், எந்த அளவுக்கு அவனுடைய மனசு பாதிக்கும். அப்போ பெற்றோர்கள் செய்யக்கூடிய சில தவறான ஒழுக்கங்கள் எப்படி மற்றவர்களை பாதிக்கும் அப்படிங்கிறத தோமுசி ரகுநாதன் அவர்கள் மிக அற்புதமா அந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பார். கடைசியா இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கையும் போதா, இவனுடைய தந்தை நிறைய பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்திருக்காரு. குஷ்டம் வந்துட்டு இவன் திருமணமே வேண்டான்னு ஒதுங்கி இருந்தாலும் கூட தாத்தா விடலை, ஏன்னா பேரன் நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா கடைசியா ஒரு பாவமும் செய்யாத அந்த கோமதிங்கிற கேரக்டர், இந்த பெண் கேரக்டர், அந்த பொண்ணும் கஷ்டப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கடைசியா எங்கேயோ ஓடி போயிட்டான் செந்தில் விநாயகம் அப்படிங்கிற மாதிரி தான் கதையை முடிக்கிறாரு. தாத்தாவும் அவருக்கு ஏன்னா தன்னுடைய 2வது சந்ததி நல்லா இருக்கணுங்கிற அந்த ஆசை தான் எல்லாமே நிராசையா போயிட்டு கடைசியா முடிக்கும் போது அது மாதிரி மன பயம் அப்படிங்கிறது இதுல காட்டுறாரு. பெற்றோருடைய ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பிள்ளைகளை பாதிக்கும். அந்த பாவ புண்ணியம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தோற்றமும் இந்த கதையில வருது. மிகச்சிறந்த கதை, மிக அற்புதமா ஸ்ரீசக்தி சொன்னாங்க. நன்றி 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 ஸ்ரீசக்தி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. பொன் ஏழுமலை தோழர். வணக்கம். வணக்கம். நான் கடைசியா சொல்றேன் தோழர். சரி தோழர். எப்பவுமே என்னை கடைசியா கூப்பிடுங்க. அரச்செல்வியம்மா.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லி அம்மா, உங்க குரல் ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. நல்ல கணீர் குரல், அழகா கதை சொன்னீங்க. இந்த கதை புதுசா என்கிட்ட இல்ல, ஆனா எதையுமே விடுபடாம கதையை சொல்லியிருக்கீங்கன்னு மட்டும் நீங்க சொன்ன விதத்துல புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அருமையா கதையை கொண்டு போனீங்க. கதையோட தொடக்கம், அதாவது கதாசிரியரை பத்தி சொன்ன செய்திகள் புதுசு எனக்கு, நான் கேட்டது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க முடித்த விதமும் அருமையா இருந்துச்சு. உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இந்த கதையை கேட்ட விட்டு, எல்லா ஊர்லயும் சொல்ற பழமொழி தான், எங்க ஊர்ல இது அதிகம் சொல்லுவாங்க. நினப்பு பழப்ப கெடுத்துச்சா, நீரார் தண்ணி உப்ப கெடுத்துச்சாங்கும்பாங்க. இந்த கதையை இவனுக்கு அந்த நினைப்பே வந்துருமோ 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 வந்துருமோ, அதே நினைப்புலயே வாழ்க்கையே ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டான். இந்த பயம்ங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவா அந்த உடம்பு மாறிடும். இதுக்கு உளவியல் சார்ந்து ஒரு பரீட்சார்த்த இது நடத்துனாங்க. ஒரு மரண தண்டனை கைதிக்கு சொல்றாங்க, நல்ல பாம்பை கொத்த வச்சு உனக்கு மரணம் நிறைவேற சொல்லிட்டாங்க, மரண தண்டனைன்ட்டு. அதே மாதிரி கண்ணை கட்டி ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டாங்க. இப்ப நல்ல பாம்பை விட்டு கொத்த வச்சிருவோம், நீ இறந்துருவன்னு சொல்லிட்டு 2 குண்டூசி எடுத்து பெருவரல்ல இப்படி 2 தடவை இப்படி குத்துனாங்க. உண்மையிலேயே அவன் இறந்துட்டான். திரும்ப போஸ்ட்மார்ட்டத்துக்கு அந்த உடம்ப அனுப்புன விட்டு அதுல நீளம் பாஞ்சிருந்துச்சா அந்த உடம்புல. ஏன்னா நாம என்ன நினைக்கிறோமோ அததான் அந்த உடம்பு செய்யும். அத யாருமே நம்ம உணர்றது இல்ல. 2வது, இந்த உடம்பு ஒரு கம்ப்யூட்டர், அதுக்குன்னு நேரம் வேலை செய்யறதுக்கு நேரம் அது ஒவ்வொரு டயத்தையும் பிரிச்சு வச்சிருக்கு. கல்லீரல் ஒரு டைம், ஹார்ட், இந்த இது எல்லா உறுப்புகளும், ஜீரண உறுப்புகள் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கு. அதுக்கு நம்ம டைமே கொடுக்க மாட்டோன்றோம். அதால்தான் உடம்புல நிறையாது. இந்த கதையில இருக்கிற கேரக்டர் செந்தில் மட்டும் கிடையாது, நாமளும் மனநோய் நமக்கும் இருக்கு. என்ன அவன் வெளிப்படுத்திட்டு பயந்தே வாழ்க்கை வீணாக்கிட்டான். நாம அப்ப பயந்து ஆனா சரியாயிடுறோம். அதான் வித்தியாசம். எல்லாத்துக்குமே ஒரு வித பயம் இருக்கும். ஒரு பிரச்சனை குறித்து தன்னை பர்சனலாவும் இருக்கும், அபிஷியலாவும் இருக்கும். பயம் என்பது மனிதனுக்கு ஒரு நோய் இருக்கு. ஆனா இல்லைன்ட்டு எல்லாருமே வெளியில காமிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி காமிக்கிறவங்க திடகாத்திரமான ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, நல்ல சிந்தனைக்காரவங்களா இருப்பாங்க. எத்தனை எதிர்மறை வார்த்தைகள் இருந்தாலும் நமக்கு என்னைக்குமே 10 நல்ல வார்த்தை மண்டையில போய் உட்காராது. ஒரு கெட்ட வார்த்தை தான் நமக்கு மண்டையில 10 தடவை அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ங்க, இல்லடா போட்டோ எடுத்தவன் சரி இல்லடான்னு சொன்னாலாம் ஏறல, என்னடா தேமலா இருக்கு அப்படின்னது மட்டும் அவன் மண்டையில போய் உட்காந்துருச்சு பாருங்க. மனிதர்களுக்கு இயல்பானது நல்ல விஷயங்கள் போய் உட்கார்ற, கெட்ட விஷயங்கள் போய் உட்கார்ற வேகத்துல நல்ல விஷயங்கள் உட்கார மாட்டானது. அதுதான் செந்திலுக்கான பிரச்சனை பாருங்க. எல்லா ஆளுமைகள்லாம் முன்னாடி சொன்ன கருத்துக்கள் தான் என்னோட கருத்துக்களும். தாய் தகப்பன் அவங்களோட பாவ புண்ணியமா இருக்கட்டும், அவங்களோட நடத்தை ஆகட்டும், பிள்ளைகளுக்கும் கடத்தப்படுகிறது. ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை சார்ந்த ஒரு கதை தான் இது. இந்த கதை மூலம் நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தயவு செஞ்சு பயத்தை நிறுத்துங்க, இல்லைன்னா குறைச்சுக்கிட்டா எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் இருக்கு. அதனால வாழ்க்கையில பயத்தால் ஆட்கொள்ளாமல் நம்மை நாம் காத்துக்கொண்டு நமது சந்ததியரையும் காத்துக்கொள்ளும். அருமையான கதை, நல்ல ஒரு முன்னுதாரணமான கதை, நம்ம எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கதை தான் இந்த கதை. கதையோட முடிவு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை இப்படி வீணா போயிடுச்சுன்ட்டு. காரணம், அந்த மனபயம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு ஆட்டி படைக்கிறது அப்படின்றத கதாசிரியர் ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காரு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமே. முனைவர் மகாராஜன் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. சகோதரி தோழர் ஸ்ரீசக்தி கதையை ரொம்ப வரிவிடாம அழகா எடுத்து வச்சாங்க. இந்த கதையில பாத்தீங்கன்னா, அதான் செந்திலின் தந்தையான குருபரம் பிள்ளைக்கு வீட்டில் தங்க விக்கிரம் போல் மனைவி இருந்த போதிலும் சூரத்து பச்சையிலே தான் மனம் ஓடியது. பணமும் பதவியும் அவருடைய ஆசைக்கு பாதை வகுத்து கொடுத்தன. அதனால் ஆடாத கிரீடை இல்லை, வாங்காத நோய் இல்லை. அந்திமா காலத்தில் அவர் ஒட்டுத்திணையில் அழுகிய விரல்களோடும் அருவறுப்போடும் தான் கிடந்து உயிர் நீத்தார். அவர் அதான் அவருடைய நடவடிக்கையின் காரணமா தான் அந்த நோய் அவருக்கு வந்திருக்கு.
அதே அதே நோயும் தனக்கும் வந்துரும் அப்படின்னு செந்தில் வந்து வந்து அதாவது மனதளவுல வந்து நினைக்கிறார். அதையும் சொல்றாரு பாருங்க. இதற்கெல்லாம் மேலாக அவன் மனசுக்குள் மெல்லவும் மாட்டாமல் விழுங்கவும் ஒட்டாமல் நஞ்சுண்ட கண்ட கரை போல கிடந்து உறுத்தும் அந்த எண்ணத்தின் நமைச்சலை அவனால் தாங்க முடியவில்லை. தவற்றின் காரணமாக கர்ப்பவதியாகிவிட்ட கன்னிப்பெண்ணும் உள்ளுக்குள்ளேயே மருகி கண்ணீர் வடித்தது. கண்ணீர் வடித்து திகைப்பது போலதான் செந்திலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அவளுக்கோ 10 மாசம், இவனுக்கோ அது ஒரு தீராத அது இன்னும் தீராத புதிரம்னு. அதாவது உளவியல் அடிப்படையில தந்தையுடைய நடவடிக்கையின் காரணமா தான் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது அந்த கதையில தெளிவா சொல்லிட்டு, அதே போலும் தனக்கும் ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு அடுத்தடுத்து நண்பர்களுடைய சொற்களை வந்து அதுல அவர் எடுத்துக்கிறத பாருங்க. சில பேர் வந்து புகைப்படம் சரியில்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா அவருக்கு வந்து எது படம்னா அந்த தொழுநோய் இருக்கிற மையமிட்டு பேசக்கூடிய நண்பர்களுடைய வார்த்தைகள் தான் அவருடைய அதிகமான மனசுல பதியுது. ஏன்னா தந்தையோடைய நிலை தனக்கும் வந்து விடுங்கிற உளவியல் பிரச்சனை அவருக்கு கதை நடுக இருக்கு அப்படிங்கிறது அந்த கதையை பார்க்க முடியுது ஐயா. சகோதரி நல்லா அழகா எடுத்து வச்சாங்க. பின்னோட்டம் வழங்கியவர்களும் அருமையா சொன்னாங்க. தோழர் சகோதரி ஸ்ரீசக்திக்கு வாழ்த்துக்களுங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. நன்றி தோழமை. விஜிலா தோழர். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீசக்தி வந்து ரொம்ப அருமையா அவங்க உச்சரிப்பு, குரல் வளம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கதை மிக அருமையான கதை. தனக்குள்ளேயே உழண்டு அந்த பயம் ஏற்படுத்தி தான் அவனுக்கு வாழ்க்கையில இவ்வளவு தூரம் கொண்டு போய் விட்டுருக்குது. இதை வந்து கொஞ்சம் அறிவியல் தெரிஞ்சிருந்தா, இந்த நோய் வந்து அவ வந்து கேட்டிருந்தாருன்னா இது தொற்றுத்தன்மை வாய்ந்ததா இல்லைன்னா பரம்பரை நோயா, அந்த மாதிரி அவர் கொஞ்சம் அந்த அறிவியல் விதமா யோசிச்சிருந்தாருன்னு சொன்னான்னா அவர் பயப்பட்டிருக்கலாம். அந்த அறியாமை தான் வந்து அவரை வந்து ரொம்ப பயப்பட வச்சிருக்கு. அப்புறம் இன்னொன்னு கருத்து பரிமாற்றத்தின் போது பெற்றவங்க உடைய இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து சேரும் அப்படின்னு. இதுல எனக்கு அவ்வளவா ஏற்புடையதா இல்லை. ஏன்னா நான் இந்த மாதிரி விஷயத்த ஏதாவது சொல்லும்போது இவங்க அப்பையும் பண்ண பாவம் அதான் இப்படி அனுபவிக்கிறான் அப்படிங்கும்போது பேசும்போது நான் யோசிக்கிறது உண்டு. என்னுடைய பணி செய்யும்போது பணியில் இருக்கும்போது சொல்லுவேன். யாராவது சொன்னாங்கன்னா, கும்பகோணத்துல தீ விபத்து நடந்தது, 92 பிள்ளைங்க இறந்து போனாங்க. அப்போ நான் கேட்கறது, இந்த எதிர்கேள்வி கேட்பேன் நான், 92 பெற்றோர்களும் பாவம் செய்தவர்கள், ஏதோ வந்து துரோகம் செய்தவர்கள் தான் அந்த அந்த பள்ளிக்கூடத்துல போய் 92 பிள்ளைகளையும் கொண்டு சேர்த்தாங்களா? எல்லா குழந்தைகளும் அங்கதான் போய் சேர்ந்திருக்குதா? அப்படி கிடையாது. அது ஒரு விபத்து. அது மாதிரி அந்த பெற்றோர்கள் செய்த பாவம் எல்லாம் வந்து பிள்ளைக்கு சேரும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இவரும் கொஞ்சம் அறிவியல் பூர்வமா யோசிச்சிருந்தாருன்னா இவர் இவ்வளவு பயப்பட்டிருக்க தேவையில்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. நன்றி. மிக சிறப்பாக சொன்னார். அவருடைய குரல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழ்த்துக்கள் தோழி. நன்றி. நன்றி தோழமையை. மிக்க மகிழ்ச்சி. ஏழுமலை தோழர் சொல்லுங்க. வணக்கம். இப்ப பாத்தீங்களா, நான் கடைசியா பேசணும் அப்படின்றதுக்கான ஒரு காரணம் ரெண்டுமே தீர்ந்து போச்சு. இந்த தோழர் சக்தி என்ன மாதிரி பேசுனாங்கன்றத சொல்றதுக்கான அந்த வரையறையை வந்து அழகா அறச்செல்வி அம்மாவும் விஜிலாவும் சொல்லிட்டாங்க. நான் சொல்ல வேண்டியதில்லை. அது மாதிரி தோழர் விஜிலா அவர்கள் இந்த பாவ புண்ணியன்றதை பற்றியும் சொல்லிட்டாங்க. அது என்னோட கருத்தாக சொல்லணும்னு நினச்சேன். அதையும் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் புதிய கருத்தை சொல்கிறதுக்கான வாய்ப்பு, அதான் கடைசியாக கேட்கறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உளவியல் ரீதியான பயம், உடல் ரீதியான வலி, இந்த ரெண்டுமே வந்து உணர்வுகள். அதில் கூட ஒரு இது சொல்லி அறச்செல்வி அம்மா சொன்னாங்க. ஒரு 2 பின்னால் குத்தி அவர் இறந்து போயிட்டாங்க அந்த பயத்திலேயே அப்படின்னாங்க. அந்த ஒரு பாதி அறிவியல் உண்மை. ஆனால் அவங்க வந்து உடம்புல வந்து நீலம் பரவி இருந்ததுன்றதெல்லாம் வந்து அது வந்து கற்பனை, அது பொய்.
அது மாதிரி ஆனா பயத்தினால ஒருத்தன் இறக்க முடியும் அப்படின்றது தான் உண்மை. அந்த வலி வந்து கூட ஒரு மருத்துவர் வந்து ஒரு ஆய்வு பண்ணாரு. அது வந்து பிஹெச்டி ஆய்வுக்கட்டுரையினுடைய ஒரு சோதனை அது. எப்படின்னா, ஒரு மகப்பேறு, ஒரு அம்மாவுக்கு மகப்பேறு. அவங்கள வந்து அந்த லேபர் ரூம் சொல்லப்படுகின்ற அந்த அறையில வச்சுட்டாங்க. அந்த நேரம் வருது. அவங்களுக்கு வந்து வலி வருது. அப்போ அந்த மருத்துவர் என்ன பண்றாரு, ஒரு 50 பலூனுங்கள வந்து ஊதி வைக்க சொல்லிட்டார். ஊதி வைக்க சொல்லிட்டு, நான் கை தூக்கி சொல்லும் பொழுது, நீ தொடர்ந்து ஒரு பனினா பலூனா அந்த ஒரு குண்டூசி வச்சுக்கிட்டு, நீ குத்தி வெடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது 50, 100 பலூன் வெடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னு. அதே மாதிரி வந்து இவர் வலி வந்து சொல்லி அந்த குழந்தை வெளியே வரத்துக்கான முந்தைய நேரத்துல வந்து இவர் செய்கை காமிக்க, அவன் பலூனால அதை குத்தி வெடிச்சிட்டு இருக்கான். குழந்தை பிறந்துடுது. அந்த அம்மாவை செவி காண்றாங்க. எப்படிம்மா இருந்தது வலி அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு வலியே தெரியல, எனக்கு வலி கொஞ்சம் கூட இல்லை, தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, அந்த மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, பெயின் இஸ் நத்திங் பட் an extent of imagination. Pain is not a pain, but it is proportionate to the extent of imagination அப்படின்றாங்க. அது மாதிரி இப்போ ஒரு குண்டூசியை வைத்து 4 பேரை வச்சுட்டு ஒரே மாதிரி நீ குத்துங்க, ஆனா 4 பேர் ஒரு மாதிரியான வலியை சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி எக்ஸ்டென்ட் ஆஃப் இமேஜினேஷன். இது இந்த வலி என்பது உடல் ரீதியானதும், இந்த பயம் என்பது அந்த உணர்வு, அதாவது மூளையினுடைய ரியாக்ஷன், எதிர்வினையின் மூலமாகவும் தான் நடக்குது. அதனால அதை வந்து அறிவியல் பூர்வமா வந்து உணர்ந்தா சிக்கல் இல்லை. விஜிலாமா அதுதான் கரெக்டா சொன்னாங்க. அந்த அறிவியல் புரிதல் இருந்ததுன்னா அவருக்கு இந்த மாதிரியான பயம் வந்திருக்காது அப்படின்றாங்க. அது மாதிரி இப்போ வந்து தொழுநோய் வந்து பரம்பரையா வருமா வராதா அப்படின்னு இல்லை. தொழுநோய் வந்து பரம்பரையா வர்றது நோய் இல்லை, தொற்று நோயின்னு தான் சொல்றாங்க. இப்போ பொதுவாக சொன்னீங்கன்னா புற்றுநோய் வந்து ஹெரிடிட்டரி நேச்சர் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனால் அதில் வந்து 0.1% இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. அது உண்மை. எப்படின்னு சொன்னா, நானே அதற்கான சாட்சி. எங்க அம்மாவுக்கு வயிற்றுல அந்த ஸ்மால் இன்டெஸ்டின் ஆரம்பியும் வயிறும் இருக்கிற இடத்துல வந்து அந்த புள்ளி புற்றுநோய் வந்து இறந்தாங்க. எனக்கு அதே இடத்துல கொஞ்சம் கூட 1 இன்ச்சு இப்படி போல 1 இன்ச்சு அப்படி போல அதே இடத்துல எனக்கு புற்றுநோய் வந்திருக்குது. இன்றைக்கு அட்வான்ஸ்டா இருக்கிறதுனால நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி உயிரோட இருக்கிறேன். எங்க அம்மா இல்லை, இறந்து போயிட்டாங்க. அப்போவே 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இது. ஆகையினால எதை ஒன்றையும் அறிவியல் பூர்வமாக புரிந்து கொண்டால் அது வந்து இந்த மாதிரியான விளைவுக்கு போகாதுன்றதுல அந்த காலம் எதுவும் நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா, இந்த கதை எழுதப்பட்டது 1940களுக்கு முந்தையதாக இருக்கலாம். அப்பவே ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணி இருக்கிறாரு. இதுல என்னன்னா, இதில் அவரு கதையை நான் படிக்கல. நீங்க சொன்ன கதையை கேட்டதுல இருந்தும் இந்த பின்னூட்டங்களிலிருந்தும் நான் பெறுகின்ற புரிதலை வச்சு பார்த்தோம்னா, இதுல வந்து கொஞ்சம் வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுல சொல்றவங்க எல்லாம் பாவம் புண்ணியம் இது மாதிரி வந்து பரவுது அப்படின்றது வந்து இதுல மன்னிக்கிறேன். என்ன நீங்க வந்து பின்னூட்டம் சொல்பவர்களை நீங்க இன்னும் கொஞ்சம் அறிவியல் பூர்வமான தேடலை வந்து கை கொள்ளணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். தவறா நினைக்காதீங்க. அதை வந்து இந்த கதையாசிரியர் வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரான்னு சொல்லிட்டு தெரியல. வெளிப்படையா சொல்லணும் நம்ம மக்களுக்கு. ஏன்னா மக்களுக்கு வந்து புரிதல் என்பது அவ்வளோ இல்லாத போது அப்போ வெளிப்படையாக தான் சொல்லணும். அதை உள்மறைய தப்புக்குச்சி மாதிரி உள்ள வச்சோம்னு சொல்லிட்டு சொன்னால் அது பலவிதமாக புரிந்து கொள்வார்கள். அந்த அடிப்படையில் இது வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு செய்தியை கிளறி இருக்கிறது என்ற அடிப்படையில் நான் உள்ளமே இந்த கதையை வந்து கதாசிரியருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சுவாமியே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து ஓட்டம் இருக்கும். ஏன்னா வாழ்க்கை என்பது கருத்தியல் அடிப்படையிலே பயணிக்கிறோம். கருத்தியல் என்பது என்னன்னா அவர்கள் சார்ந்த நம்பிக்கைகள். அது எப்படி சொல்றது, பகுத்தாராயக்கூடிய அந்த அறிவோடு பயணித்தால் சிறப்பாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் ஒருவருடைய நம்பிக்கையை நாம் தவறு என்று சொல்லலாமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இருந்தாலும் நெறியாளர் என்கிற முறையில் நான் அதை பதிவு செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறேன். முனைவர் கிருஷ்ணன் ஐயா.
அனைவருக்கும் இனிய வணக்கம். ஐயா தோமுசியினுடைய அசலும் நகலும் கதையை மிக சிறப்பாக சொன்ன தோழருக்கு, சகோதரிக்கு இனிய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. டிஎஸ்என் தோழர் எதுவும் சொல்றீங்களா? ஓகே, நன்றி. பிரபாகர் ஐயா இன்னைக்கு முகமே காட்டல, வெளியில இருக்காங்க போல இருக்கு. பிரபாகர் ஐயா, வணக்கம். அதான் எங்க வெளியில இருக்கீங்க, அதான் முகம் காட்டியிருக்கீங்க. நான் இப்பதான் வந்தேன். ஓ, சரி 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 சரி, எல்லாம் கேட்டேன். நல்லா நல்லா, சரி, நாளைக்கு பார்ப்போம். நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இதான் சிறப்பான பின்னூட்டம். தெரிஞ்சா சொல்லிட வேண்டியது, இல்லைன்னா நாளைக்கு பார்ப்போம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. நிறைவு, அடுத்ததாக நிறைவு பின்னூட்டமாக சிவசுப்பிரமணிய தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தோமுசி ரகுநாதன் அவர்களின் அசலும் நகலும் என்ற கதையை தோழர் ஸ்ரீ சக்தி அவருக்கே உரித்தான ஒரு நல்ல குரல் வளத்துடன் சொன்னார். அதுல என்ன சிறப்புனா வேற ஒன்றும் இல்லை, வாசித்தாலும் அந்த குரல் வளம் நடிப்பு மாதிரி தெரிஞ்சு, குரலால் நடித்தது மாதிரியே தெரிந்தது. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இது முழுவதும் பயன்தான் சொல்லியிருக்காப்புல, எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனா பயம் கோழைத்தனம் தீய செயலுக்கு இது பண்ணலாம். தீய செயல் செய்யாமல் இருப்பதற்கு அது பயம் இருக்க வேணும். அதான் அஞ்சுவது அஞ்சாம அந்த திருக்குறள் இருக்குல்ல, அது மாதிரி பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும், பயப்படக்கூடாததுக்கு பயப்படக்கூடாது. இவன் கிம்பளம் லஞ்சம் வாங்குறதுக்கு பயந்தான், அது சரி. ஆனா நோய் வந்துருமோன்னு பயப்படுதான், அது தவறு. அதுதான் ஒண்ணு. ஒருவர் செய்த தீய செயல் அது அவரே தான் பாதிக்கும். இப்ப இங்க இந்த கதையில குருபரம் பிள்ளை தீய ஒழுக்கத்தை கடைபிடித்தார், அவருக்கு குஷ்ட நோய் வந்துச்சு, அவருக்கு உடனே தண்டனை கிடைச்சிருது. மகனுக்கு அது கிடையாது. அப்பா அவரவர் செய்த தீய செயல் அவரவரையே தான் பாதிக்கும், அதைத்தான் சொல்லியிருக்காரு. இவர் அதுல இன்னொன்னு மறைமுகமா தோமுசி ரகுநாதன் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தால் குஷ்டமும் வராது, ஒன்றும் வராது. இந்த கருத்தை விநாயகம் பின்பற்றி இருக்கணும். நாம குடும்பத்தோட சேர்ந்து வாழலாம், நமக்கு நோய் வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கணும். அந்த நம்பிக்கை அவன்கிட்ட இல்ல, விநாயகத்திட்ட இல்லாததுனாலதான் ஒரே சீரழிவு. இன்பம் யாவுமே துன்பமாகுமே, இதுதான் வாழ்க்கை அனுபவமே அப்படின்னு ஒரு திரைப்பட பாடல். அதுதான் அது குருபரம் பிள்ளைக்கு தான். இன்பம் எல்லாம் துன்பத்துக்கு தான் அவர் தேடி இருக்காரு. இன்பம் அடைஞ்சார், ஆனா துன்பத்தை வரவழைத்து கொண்டார். தீயொழுக்கம் நோய்க்கு அடிப்படை காரணம், பயமும் நோய்க்கு அடிப்படை காரணம் தான். மற்றபடி இதுல இதன் மூலமா நிறைய எல்லாருமே அப்படி ஒரு உடல் அறிகுறிகளை வச்சு இந்த நோயா இருக்குமோ அந்த நோயா இருக்கும்னு பயப்படுவாங்க. இப்ப டாக்டருக்கு படிக்காங்க, அந்த படிக்கும் போதே அந்த லெக்சரர் ஒரு நோய்க்கான அறிகுறிகளை சொல்லும் போது, இந்த அறிகுறிகள்ல நமக்கு இருக்க அப்படின்னா நமக்கு இந்த நோய் இருக்குமோ அப்படின்னு அவங்களே பயப்படுவாங்க. இது இந்த உண்மை. அதனால எல்லாருமே அந்த மாதிரி நினைக்கிறது உண்டு. நினைக்கலாம் ஆனா பயப்படக்கூடாது, நினைக்கலாம் ஆனா பயப்படக்கூடாது. அந்த ஒரு நம்பிக்கை வேணும், இந்த இதெல்லாம் வராது நமக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரணும். இதுல எனக்கு இந்த கதையில மூலம் இந்த விநாயகம் தனக்கு தன்னுடைய மனைவிக்கும் பரவி விடக்கூடாது, தன்னுடைய வாரிசு வந்தால் அதுக்கும் பரவி விடக்கூடாதுன்னு நினைச்சு சன்னியாசி மாதிரி வாழ்றான். ஆனா அவனை விட ரொம்ப பாவமாக இருக்கிறது அவனுடைய மனைவியின் நிலை. அவனுடைய மனைவியின் நிலையை நினைச்சாதான் இந்த கதையில
ரொம்ப மன நெகிழ்வு உண்டாகிறது. அந்த பெண் பாவப்பட்ட பெண் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப வருத்தத்துக்குரிய செயலாக இருக்கிறது. ரொம்ப அருமையான கதை. இது ஒரு படிப்பினையை எல்லோருக்கும் தூண்டக்கூடிய கதை. அருமையான கதை. மிகவும் ஸ்ரீ சக்திக்கு மீண்டும் வாழ்த்து சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. சக்தியம்மா எதுவும் நிறைவா சொல்றீங்களா? நன்றி ஐயா. நன்றிகள் சொல்லி வணங்குவோம் நாமே, நல்வழி காட்டிய சான்றோர்களை. எனக்கு வாழ்த்துரை வழங்கிய அத்தனை ஆளுமைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. நான் முதலில் சொன்னதுதான் என்னுடைய கதையினுடைய நினைவில் இப்பொழுதும் மறுபடியும் அதை சொல்லிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். என்னுடைய கருத்து இது தாழ்மையான கருத்து, தவறென்றால் மன்னிக்கவும். வாழ்கின்ற வாழ்க்கை அழகானது மட்டுமல்ல, சுவாரஸ்யம் நிறைந்தது. வாழ்க்கையில் எதிர்ப்படும் பிரச்சனைகள் உடல் ரீதியாகவோ, மன ரீதியாகவோ, பரம்பரை ரீதியாகவோ, சர்க்கரை நோயாக இருக்கலாம், எந்தவித காரணமாகவும் இருக்கலாம். அதை கண்டு கோழையாகாதே, தன்னம்பிக்கையோடு துணிச்சலோடு எதிர்கொண்டு வானம் வரை உயரு. எண்ண சிறகுகளுக்கு உயிர் கொடுத்து சிறகை விரித்திடு. அன்பென்ற மலையில் உறவுகளை நனைய வைத்து இல்லத்தை இனிதாக்கு. உறவுகள் வசமாகும், துன்பங்கள் துகளாகும், வாழ்வெல்லாம் வசமாகும். உலகத்தில் வாழலாம் வளமுடனே என்பது நான் தெரிந்து கொண்டது. இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி ஐயா. நன்றி. நன்றிமா. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமைமிக்க மருத்துவர் தாரம் ஐயா அவர்கள். தோழர் அனைவருக்கும் வணக்கம். 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 நாளாக வர முடியல, சேலம் கட்சி மாநாட்டுக்கு போயிருந்ததுனால இன்னைக்கு அருமையான கதை அசலும் நகலும். சக்தி ரொம்ப அருமையா சொன்னாங்க. அவங்க ஒரு கவிஞராகவும் இருக்கிறதுனால அந்த கதையின் குறித்த ஒரு கருத்தையும் ஒரு கவிதை வடிவிலேயே சொல்லிட்டாங்க. இது ஒரு அருமையான ஒரு சைக்கோ அனலைசிஸ் ஒருன்ற மாதிரிதான ஒரு கதை தான். அதுல ஒரு சயின்டிபிக்கான உண்மையை, லெப்ரசின்ற ஒரு தொழுநோய், அதை பத்தி உண்மை அவருக்கு தெரிஞ்சது. நீங்க ஆச்சரியமா இருக்கு. லெப்ரசி வந்தவங்களுக்கு காதுல சிவப்பா கொஞ்சம் கொஞ்சம் லயன் ஃபேஸா இருக்கும். அவங்கள பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்கும். சிங்கம் மாதிரி இருக்கவன்லாம் ஆரோக்கியமானவன் கிடையாது. லெப்ரசி இருக்கான்னு பாக்குறான். அவனுக்கு காதுல சின்ன சின்னதா முடிச்சா இருக்கும். அதெல்லாம் இதுல சொல்ல வராது. காது செவந்து போய் இருந்தது, ஊறல் இருந்தது, அத போய் ரொம்ப சொரிஞ்சுக்கிட்டே இருந்தான். அப்ப அது இருந்தது. அப்புறம் அந்த கற்பனையா ஒரு பேய் வருதுல்ல, பேய் அவன் கனவுல வருதுல்ல, அதெல்லாம் லெப்ரசி ஒரு சந்தன குழம்பை காய்ச்சி உடம்பெல்லாம் பூசும்போது அங்கங்க இருந்து கொப்பளமா வருது. கொப்பளமா விரல்கள் இலை உதிர்ற மாதிரி உதிருதுன்ற. நீங்க தொழுநோயில அந்த விரல் எல்லாம் அப்படியே ஆம்புடேட் ஆயிட்டே வரும். விரலே இல்லாம இருப்பாங்க. நீங்க எம்.ஆர். ராதா அந்த ரத்த கண்ணீர் படத்துல பாத்தீங்கன்னா அந்த விரலே இல்லாம சின்னதா குட்டியாயிடும். குட்டியாயி உணர்வு இல்லாம போயிடும். இது லெப்ரசி இவங்க சொல்ற மாதிரி ஒரு தீய ஒழுக்கத்தினால் ஒரு உடலுறவினால் வரக்கூடிய நோய் அல்ல. அது காத்தின் மூலமாக பரவக்கூடிய டிபிஐ போன்ற ஒரு தொடுவதன் மூலமாக வரக்கூடிய ஒரு நோய் தான். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் அந்த கிருமி 14 வருஷம் அதனுடைய ஹாஃப் லைஃப்பாங்க. அது டபுளா இருக்கு, அந்த மாதிரிலாம் இது இருக்கு. அதனால இன்னைக்கு நவீன மருந்துகள் வந்துருச்சு. முன்னாடி தொழுநோயின்கான தனிய மருத்துவமனைகளே இருந்தது. சிவகங்கையில இருந்தது, நிலக்கோட்டையில் இருந்தது. தொழுநோயாளிகளை எல்லாம் அவங்க அவங்களுக்கு உணர்வு இருக்காது. அவங்களுக்கு இவ்வளவு புண்ணு இருந்தாலும் அவங்களுக்கு உணர்வு இருக்காது. ஏன்னா நரம்பெல்லாம் அடியாயிருச்சு. புண்ணு இருக்கும், ஆனால் வேதனை இருக்காது. அதான் ஒரு வித்தியாசமான இது. அவங்களெல்லாம் காக்கக்கூடிய காப்பகங்கள்லாம் நிறைய இருந்தது. இந்த சூழல்ல தான் ஒரு ஃபோபியான்றது ஒரு சைக்காலஜிக்கல் நோய், இல்ல அப்சஷன் ஒரு நோய் இருக்கு. அதையே சிந்திச்சுக்கிட்டே இருக்குது. இது ஃபோபியா. இது என்ன ஃபோபியா? தன்னுடைய அப்பாவுக்கு லெப்ரசி நோய் தனக்கு வருமா, குஷ்டம், அது தனக்கு வருமா, அது பரம்பரையாக வராது. அது அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்கறது, இது எனக்கு இவனுடைய நல்ல மனசு சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி தள்ளி வைக்க, ஏன்னா தான் உறவு மூலமா தான் போகும் அப்படின்றதுனால அவளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றது. இவனை பத்தியான போற போக்குல சமூகத்தையும் கமெண்ட் அடிச்சுட்டே போறாரு. இன்னைக்குள்ள லட்சிய இளைஞர்களுக்கு உள்ள கிம்பளம் வாங்குறது இவன்கிட்ட கிடையாது. ஆனா சம்பளம் 70 ரூபா வாங்கினது சென்னையில எப்படி இருக்கும்? முத நாள் கைமாத்து, கடங்காரன்,
இன்னொரு வார்த்தையை சொல்வார், கையிலே வர்ற மாதிரி சொல்வார். அவன் வந்து முத நாளே வாங்கிட்டு போயிடுவான். 2வது நாள்ல இருந்து அந்த சீசன் டிக்கெட்டும் அந்த கேண்டீன் அதுல உள்ள கேண்டீன் வருமானத்தை மட்டும் நம்பி இருக்கிறது. இப்படி ஒரு இதான் வந்து ஒரு கெசட்ல இல்லாத குமாஸ்தா. அது வந்து கெசட்ல வந்த குமாஸ்தா வந்து நல்ல நிலையில இருப்பார். ஆனாலும் இவன் டர்பனும் டையும் போட்டிருக்கான். இவன் தாத்தாவுக்கு ஒரு பெருமை. இப்படி எல்லாம் கதையை நகர்த்தி கொண்டு வர்றாரு. கொண்டு போயிட்டு அந்த டாக்டரை போய் சந்திக்கிறது, இவன் வர்றது, இவனு அதுக்கப்புறம் ஒருத்தன் கேமராவோட வரான். அது வந்து ஒரு வித்தியாசமான கற்பனை. இந்த ஆங்கில நாவல் சொல்றாரு, அதுல இது போன்ற கற்பனை தான் இருக்கான்னு தெரியல. முகத்தையும் தன்னுடைய போட்டோ அப்பதான் புகைப்படம்ன்றது அப்பதான் வருது. அப்ப அது ஒரு பொழுதுபோக்கு கருவியா, காசு நிறைந்தவர்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு ஹாபியாக இருக்கிறது. அதை போறான். ஆனா இது 2-3 நண்பர்கள் சொல்றாங்க, இவன் வந்து சரியா டெவலப் பண்ணல, இந்த இது பண்ணல, ஹைப்போ சொல்யூஷன் சரியா ஊத்தல, அதனால இவன் வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனாலும் இவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவனுடைய இது இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு எலூஷன் வாங்க. நீங்க வந்து பாரதியினுடைய இதுல வந்து காட்சி பிழை, தோற்ற மயக்கம், இதெல்லாம் பாரதி பயன்படுத்திய வார்த்தைகள். பின்னாடி வந்து சைக்காட்ரியில டெலூஷன் அண்ட் இலூஷன் இருந்தது. ஒரு கயர் இருக்கு, அது வந்து பாம்பா பாக்குறது. அது வந்து ஒரு பொருள் இருக்கு, ஆனா தோற்ற பிழை, தோற்றம் வந்து வேற மாதிரி தெரியுது. ஒரு மயக்கன்றது வந்து வேற, கயரே இல்லை ஆனா பாம்பா தெரியுது. இதெல்லாம் இது அவனுக்கு அந்த மாதிரியான இதுல இவன் ஷேவிங் பண்ணிட்டு ஒரு பிளேட் அறுத்துருது, ஒரு ப்ளீடிங் வருது. அதை பார்த்தா போட்டோலையும் ப்ளீடிங் இருக்கு, அந்த வடு இருக்கு. அப்ப இது வந்து ஒரு போபியான்ற ஒரு நோயும் சொல்லிட்டு போறாரு. அதுக்குள்ள டெலூஷன், இலூஷன் இதெல்லாம் சைக்காலஜிக்கல் நோயில வரக்கூடியது. நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இந்த ஆல்கால்ல விஷுவல் ஹலூசினேஷன் பாங்க. ஹலூசினேஷன்ன்றது இந்த பாருங்க, மாரியாத்தா வருது பாருங்கன்மா, ஒரு போலீஸ் நீ அடிக்க வராங்க பாருங்கன்னு செவர் மேல ஏறுற மாதிரி ஜன்னல் மேல ஏறிட்டு இருப்பான். இதெல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கவங்க ஒரு திடீர்னு நிப்பாட்டினாங்கன்னா ஒரு விஷுவல் ஹலூசினேஷன் வரும். மன நோயாளிகளுக்கு ஆடிட்டரி ஹலூசினேஷன் இருக்கும். என் மனச்சாட்சி என் கூடயே பேசுன்பாங்க, என் காதுல யாரோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குன்பாங்க. அத மாதிரி இவனுக்கு ஒரு விஷுவல் ஹலூசினேஷனை சொல்றாரு. விஷுவல் ஹலூசினேஷன் அந்த போட்டோல வந்து ஒரு காயம் இருந்ததாகவும் ஒரு ரத்தம் வந்ததாகவும் ஒரு நல்ல சைக்கோ அனலைசிஸ். இது வந்து ஒரு போபியா தான். ஆனா கதையில வந்து கடைசியில முடிக்கிறாங்க. இது வந்து ஒரு தொழுநோய் அப்பதான் வந்து ரொம்ப பெருசாலாம் அறிவியல் கண்டுபிடிப்பெல்லாம் வரல. இன்னைக்கு வந்து வந்துருச்சு. தொழுநோய் வந்து தேமல் மாதிரிதான் இருக்கும். அப்ப தேமலுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, உணர்ச்சியற்ற தேமல். நம்ம பல டவுன் பஸ்கள்ல பின்னாடி எழுதி போட்டிருப்பாங்க, உணர்ச்சியற்ற தேமல், வெண்புள்ளிகள், உணர்ச்சியற்ற தேமல் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகவும். அதான் லெப்ரசி. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் லெப்ரசி எராடிகேஷன் அளவுக்கு போயாச்சு. இன்னைக்கு வந்து நவீன மருந்து மாத்திரைகள் வந்துருச்சு. கூட்டு மருந்து சிகிச்சையின் மூலமா முன்னாடி 6 மாசம் இருந்தது, 9 மாசம் இருந்தது. இப்ப சிங்கிள் ட்ரக், ஒரே ஒரு நாள் மாத்திரை போட்டு அது காணாம போயிடும். ஆனால் இது எவ்வளவு பெரிய ஆளுகளை எல்லாம் அழிச்சிருக்குன்னு பார்த்தா, உலகில் மிக பிரபலமானவர்களை எல்லாம் லெப்ரசி அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு நீக்கி இருக்கிறது. அதை இன்னைக்கு மனிதன் வந்து சயின்ஸ் மூலமா ஜெயிச்சிட்டான். அதை அடிக்கிறது எப்படி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். மருந்து கண்டுபிடிச்சு இன்னைக்கு சிங்கிள் டோஸ் தெரப்பி, ஒரே மாத்திரை தான் அடிச்சிடும், காலி பண்ணிடும். ஆனால் அதை விட்டா என்ன செய்யும்? மூக்கு சப்பையாக்கிடும். இது வந்து விரல்கள் எல்லாம் ஒடிச்சிரும், நரம்பெல்லாம் பாதிச்சிடும். இப்படிப்பட்ட கிருமிதான், கொடூரமான கிருமிதான். ஆனால் மனிதன் அதை ஜெயிச்சுட்டு விட்டான். ஆனாலும் ஒரு நோயை, ஒரு விஞ்ஞானத்தை, அதுவும் போக சைக்காலஜி எல்லாம் அப்பதான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. சைக்காட்ரி எல்லாம் முழுக்கெல்லாம் வர காலத்துல எல்லாம் டெவலப்பே ஆகல. அப்படி இருக்கும்போது அதையும் ஒரு இதோட நம்ம இந்த விஷுவல் ஹலூசினேஷன், நம்ம முகத்தை பாக்குறப்ப தெரியுது. இதெல்லாம் ஒரு மிக அருமையாக கொண்டு வந்திருக்காரு. ஒரு மன ஓட்டங்களை சொல்லிவிட்டு பாரதி சொல்வான், பயம் என்ற பேய்தன்னை அடித்தோம். அது வந்து பயம் ஒண்ணு போயிடுச்சுன்னா சாகு வந்து எதோட சம்மந்தப்பட்டதுன்னா பயத்தோட சம்மந்தப்பட்டதுமா. நம்ம எழுமலை தோழர் கூட அந்த சயின்டிபிக் விஞ்ஞானத்தை சொன்னாங்க. ஒரு பெயின்றது ஒரு உணர்வு சம்மந்தப்பட்டதான். உண்மைதான், பெயின்றது பல இது இருக்கு, பல ஆராய்ச்சிகள் முடிவுகள் இருக்கு. பெயின் எந்த பாத்வேல போகுது, நமக்கு முள்ளு குத்துனவனே எப்படி மூளைக்கு நமக்கு உடனே காலை ஏன் எடுக்கிறோம், அது ஒரு ரிஃப்ளெக்ஸ்.
காலில் ஒரு தீயோ ஒரு முள்ளோ பட்டவனே ஒரு நரம்பு இது கீழே இருந்து எடுத்துட்டு போய் மூளைக்கு சொல்லுது, இங்கனக்குள்ள எனக்கு ஒரு சுருக்குன்னு குத்திருச்சு, இல்ல தீ சுட்ட புண்ணு மாதிரி வந்து அடுத்து மூளை உடனே அடுத்து ஒரு இறங்கக்கூடிய நரம்புல இருந்து ஒரு அடிக்குது, காலை தூக்குடான்னு. இதெல்லாம் எவ்வளவு நேரத்துல நடந்துடும்? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்துடும். அப்படிப்பட்ட நரம்பு மண்டலம் நம்மளுடைய நரம்பு மண்டலம். பெயின்ஸ் பத்திய பல ஆய்வுகள் எல்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் வந்து இவரு மிக அருமையா உள்ள கொண்டிருக்காரு. ஒரு நல்ல சயின்டிபிக் கருத்தை ஒரு மனவியல் டெவலப் ஆகிக்கிட்டு இருந்தது, சயின்ஸும் டெவலப் ஆகிக்கிட்டு இருந்தது. ஒரு எழுத்தாளன்றவன் எப்படி இருக்கணும்னா அவனுடைய கண்கள் ஷார்ப்பா இருக்கணும், காது ஷார்ப்பா இருக்கணும், மூக்கு ஷார்ப்பா இருக்கணும், வாய் ஷார்ப்பா இருக்கணும், உணர்வுகள் ஷார்ப்பா இருக்கணும். அப்ப இவங்கெல்லாம் எழுத்தாளர்களினுடைய வேலையாட்கள். அப்படி இருக்க போய் தான் தோமுசியால் ஒரு மருத்துவம் படிக்காவிட்டாலும் காது வந்து செவந்து இருக்கும், காது இதா இருக்குன்றதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. கை விரல்கள் உதிருது, அவர் பாக்குறாரு. பார்த்து தான் கண்ட காட்சியை எழுத்தாக இது பண்றாரு. இவர் வந்து பெரிய மருத்துவ நாலேஜ் எல்லாம் அவருக்கு வந்து இருந்திருக்க போவதில்லை. ஆனாலும் அவர் எழுத்தாளன் என்பவன் அந்த அவனுடைய வேலை உறுப்புகள்லாம், நம்மளுடைய பேசிக் உணர்வு உறுப்புகள்லாம் மிக ஷார்ப்பாக இருக்க வேண்டும். அதெல்லாம் இருக்கும்போது அந்த கதை மிளிரும், கதை காலங்காலத்துக்கும் பேசுவதாக இருக்கும். அது வந்து ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு அப்ப இருந்ததான்னு தெரியல, ஆனாலும் அவர் சொல்லியிருக்காரு காது சிவப்பா இருந்தது அப்படின்றதெல்லாம். ஒரு அருமையான கதை. ஒரு இந்த நேரத்தில் கூட இப்படிப்பட்ட கதைகளை ஒரு பொது ஊடகங்களுக்கு இன்னும் அல்ல. இப்ப சமீபத்தில் சில படங்கள்ல அந்த சிசோஃப்ரீனியாவை சொல்லக்கூடிய அந்த கமலஹாசனோட மிருகன் பாதி மனிதன் பாதின்றதும், அந்த இது நம்மளுடைய விக்ரம் நடிச்ச ஒரு படமும் கூட இதெல்லாம் மனவியல் சார்ந்த படங்களை காட்டுவதாக இருக்கு. ஒரு நல்ல கதை. சக்திக்கு வாழ்த்துகள், மிக அருமையா சொன்னாங்க. அவங்க கவிதையும் உள்ள சொன்னது மிக அருமை. பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் நன்றி. நன்றி பொதுச்செயலாளர் அவர்களே. கொஞ்சம் பதிவு பின்னூட்டமும் கொஞ்சம் காரசாரமா போயிருக்கு, அதை வாதிச்சுட்டா நல்லா இருக்குன்னு பாக்குறேன். பேச்சு தோழர் கூப்பிடணும்னு நினைச்சேன், அதுக்கெல்லாம் அவங்க வெளியில போயிட்டாங்க. இன்று புகைப்பட தினம் அவங்க போட்டிருக்காங்க. இன்று புகைப்பட தினம். இன்றைய கதையில் புகைப்படமும் ஒரு பாத்திரமாக இருந்தது, தற்செயலான அழகான செய்தியும் கூட அப்படின்னு போட்டிருக்காங்க. பொன் ஏழுமலை தோழர் உளவியல் கருத்து அருமையான பொழிவுன்னு போட்டிருக்காங்க. பேச்சுமுத்து தோழர் தொழுநோய் பற்றிய கதை என்றவுடன் எழுத்தாளர் சார்பாகன் தான் ஞாபகத்துக்கு வருகிறார். இலக்கிய உலகில் தனித்துவமான கதைகளை படைத்த அவர் நோயாளிகளுக்கு புதிய மருத்துவ முறையை கண்டுபிடித்து சீனிவாசன் எஃபெக்ட் என்று அங்கீகரிக்கப்பட்ட முறையை உருவாக்கிய அவரை இந்த சிறுகதை ஞாபகப்படுத்தி செல்லுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. கணேசன் சாத்தூர் தோழர், இந்த கதையின் மூலம் ஒருவர் அரிதான நோயினாலும் தவறான முன்னோர்கள் செய்த செயல்களாலும் தான் அழுந்துகிறார் என்ற எண்ணம் உழல்வது இந்த சூழலில் சரிதானா அப்படின்னு ஒரு வழக்கம் போல ஒரு கேள்வி. பணித்துளி பாலசுப்ரமணியன் தோழர் அதுக்கு ஒரு பதில், அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க. விமான விபத்தில் ஒருவன் மட்டுமே தப்பித்தான், அது விபத்து அப்படின்னு போட்டிருக்காங்க. முனைவர் கிருஷ்ணன் சிறப்பாக கதை சொன்ன தோழருக்கு வாழ்த்துன்னு போட்டிருக்காங்க. பொன் ஏழுமலை தோழர், கருத்து முரண்களின் மோதல் வழிதான் தெளிவு பிறக்கும். எந்த கருத்து அறிவியல் அளவுகளுடன் இயைந்து போகிறதோ அதுவே உண்மை என கொள்ளலாம் அப்படின்னு அது தொடர்ந்து போகுது. அதுபோல பணித்துளி பாலசுப்ரமணியன், இந்த பாவம் என்பது தீய செயல், புண்ணியம் என்பது நல்ல செயல், பெற்றோர் செய்கின்ற நன்மை தீமையும் பிள்ளைகளை கட்டாயம் வந்து சேரும், ஆன்மீகமாக பார்க்காமல் அனுபவ ரீதியாக பார்க்கணும், விபத்து என்பது வேறு அப்படின்னு அவங்க ஒரு பதில். பொன் ஏழுமலை தோழர், ஆன்மீகம் தானே பாவ புண்ணியம் பற்றி பேசுகிறதுன்னு ஒரு நீண்ட நெடிய விவாதம் நாம இந்த பேசிக்கிருக்கிற இந்த நேரத்திலையும் உள்ள போயிட்டு இருக்குங்கிற செய்தியை நாம பதிவு பண்ண கடமைப்பட்டு இருக்கிறோம். அதே போல இன்னொரு செய்தியையும் நாம இன்னைக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோம். நம்முடைய கதை சொல்லியில் நம்முடைய தோழர் பணித்துளி ஐயா பாலசுப்ரமணியன் ஐயா ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. உண்மையில ஒரு பெரிய மகிழ்வான செய்தியும் கூட. என்ன அப்படின்னா, அவருடைய நண்பர் நெடுநாளையக்கு பிறகு அவருடைய நண்பர் இவருடைய யூடியூப்ல செவ்வாய் தோஷம் கதை சொன்னதை கேட்டுட்டு அவருடைய நண்பர் போட்டிருக்காரு. போட்டுட்டு ஒரு பதிவும் போட்டிருக்காருங்கிற, நீ கதை சொல்லுவியா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா அப்படின்னு ஒரு பிரமிப்பா சொல்லியிருக்காரு. புத்தகங்கள்லாம் வாங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுவே நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு முக்கிய நிகழ்வாகவே நாம் பார்க்கிறோம். நாளைய தினம் வழக்கம் போல் கதை சொல்லியாக ஐயா சிவசுப்ரமணியன் தோழர் கதை சொல்லுவார் என்று எதிர்பார்க்கிறேன். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய சிந்தனையோடு புதிய தென்னைக்கு இன்றைய கதை என்பது மிகப்பெரிய ஒரு அலசல், அறிவியல் அலசல். ஏதோ ஒரு
சாதாரண கதையா நாம இதை கடந்து போகல. சக்தி அம்மா சொன்ன கதையை அவ்வளவு பேரும் அறிவியல் சிந்தனைகளோடு, இந்த உலக வாழ்க்கையோடு, இந்த அறிவியல் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்கிற பொதுச் செயலாளருடைய சொற்களோடு நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த தேவையை நாம் பிரபாகர் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, இதை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஒவ்வொரு நாளும் பேசணும், அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிம்பாங்க. அந்த செய்தியை, அந்த நிகழ்ச்சியை நாம் சரியாக தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றம் செய்கிறோம் என்கிற மனநிறைவோடு தோழர்களே, ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றம் இணைய வழியாக உங்கள் இல்லங்களில் இணைந்து இலக்கியத்தால் பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும்.